ஹல்லேலூயா. அவர் சொன்னது போல நடக்கும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையின் காரணர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். எவ்வளவு சத்தமா நல்ல கரங்களை தட்ட முடியுமோ சத்தமா கர்த்தருக்கென்று மகிமையாய். நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், அர்ப்பணிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், அர்ப்பணிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரண நீரே, வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், சொன்னதை செய்கிறவர். ரெண்டு கரங்களை விரித்து சொல்லுங்க, நீர் சொன்னதை செய்கிறவர், நீர் வாக்கு மாறாத உத்தமர். அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் வாக்கு மாறாத உத்தமர். நான் கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஓடோடி வருகிறவர், உமக்கே மகிமை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். கூப்பிட்ட நேரத்தில் ஓடி வராத மனிதர்கள் இருக்கிற அந்த உலகத்துல கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் உதவி செய்கிறவர் நம்முடைய கர்த்தாவி கர்த்தர். ஆமென். கரங்களை தட்டி சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தம நீரே, சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்கு மாறா உத்தம நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு செவி கொடுப்பவரும் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு செவி கொடுப்பவரும். கரங்களை அசைத்து உம்மை ஆராதிப்பேன், அர்ப்பணிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், அர்ப்பணிப்பேன், ஆயுள் வரை உம்மை. என் நம்பிக்கையின் காரண நீரே, வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவ நீரே, உம்மை புகழ்ந்து. மனதார கரங்களை அசைத்து உம்மை ஆராதிப்பேன், அர்ப்பணிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், அர்ப்பணிப்பேன், ஆயுள் வரை உம்மை. கர்த்தரை மாத்திரம் பார்த்து உம்மை ஆராதிப்பேன். கர்த்தாவே, மனதார ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஒட்டுமொத்த சபையாக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில மனதார 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 உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதிப்பேன், அர்ப்பணிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். தலைக்கு மேல கரங்களை தட்டி உண்மையுள்ள தேவன், எங்களது அடைக்கலமானவர், பலனானவர், ஆபத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கண்மலையானவர் யாவே. அழைப்போமா? ரெண்டு கரங்களை தட்டியோ விரித்தோ அவரை பார்த்து யாவே என்று அழைப்போமா? ஆமென். யாவே என்றார் எல்லாமுமானவர், எல்லாமே என்று அர்த்தம். என் வாழ்க்கையில அவர் ஒருத்தரே எல்லாமானவர் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ரெண்டு கரங்களை விரித்து அண்ணாந்து பார்த்து சொல்லுவோமா? யாவே. சத்தமாக யாவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென்.
ஆபத்தில் நல்ல துணையே. யாவே யாவே என் அடைக்கலம் எந்தன் பலனே. யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே. யாவே யாவே என் அடைக்கலம் எந்தன் பலனே. யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து, எங்களது அடைக்கலமே எங்களது பலனே. யாவே யாவே நம்பிடுவேன் எந்தன் கரம் பிடித்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி நீரே. நம்பிடுவேன் எந்தன் கரம் பிடித்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி நீரே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. அலைகள் மத்தியில் அமிழும் போது எனக்கில்லையே. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன், நீரே. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். யாவே யாவே என் அடைக்கலம் எந்தன் பலனே. யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல துணையே. கர்த்தாவே யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல. கர்த்தாவே எங்கள் கட்டுகளை அறுத்தவர், எங்கள் நுகங்களை முறித்தவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். சொல்ல முடிந்தவர்கள் மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென். என்னுடைய எல்லா கட்டுகளையும் அறுத்தெறிந்தவர், தோளில் தூக்கி நிற்கிற பாரங்களை நுகங்களை முறிக்கிறவர். வலது கரத்தை உயர்த்தி அசைத்து இயேசுவின் நாமத்தினால கால்கள் சிக்கப்பட்ட நிலைகள், சில காரியங்கள்ல என்னதான் முயற்சி பண்ணாலும் எழும்ப முடியாத நிலைகள், இயேசுவின் நாமத்தினால பாரம்பரிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கர்த்தர் அறுத்து எறிவீராக. சுமக்க முடியாமல் சுமக்கப்படுகிறதான நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம். எங்கள் கட்டுகளை அறுக்கிறவர், எங்கள் நுகங்களை முறிக்கிறவர் கர்த்தாதி கர்த்தர். யாவே நீர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி நம்பிடுவேன் எந்தன் கட்டுகளை அறுத்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் நுகங்களை முறித்தீரே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. எனக்கில்லையே. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். மனதார நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீரே நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன், நீரே. யாவே யாவே என் அடைக்கலம் எந்தன் பலனே. யாவே என் ஆபத்தில். யாவே யாவே ரிபல மர பர 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 பலர ஷரி பல பர 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 பலர. ஆமென். துணையானவரே, எழும்பி நின்று ஆராதிக்க போகிறோம். எங்கள் கட்டுகளை அறுத்து எறிகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால சில வகையான கட்டு
கட்டுகள் அறுத்து எறியப்படலைனா, சில வகையான கட்டுகள் அறுத்து எறியப்படலைனா குடும்பத்துல அடுத்த நிலை முன்னேற்றம் இருக்காது. சில வகையான கட்டுகள் அறுத்து எறியப்படலைனா பிள்ளைகள் வாழ்க்கையில அடுத்த நிலை உயர்வு இருக்காது. சில நிலை கட்டுகள் அறுத்து எறியப்படலைனா சில சூழ்நிலைகளுக்குள்ளாக சிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த வேளையில அந்த கட்டுகளை அறுத்து எறிய வல்லமையுள்ள தகப்பன். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்படும். இந்த பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படியாய் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ, ஆண்டவரே, எங்களது கால்கள் கட்டப்பட்ட நிலைகள், சில காரியங்கள் எங்க மனது நினைக்கிறது, இதை செய்யணும் அதை செய்யணும், அநேக நேரம் ஜெபிக்கணும், அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று செய்யணும், வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று எங்களது உள்ளம் நினைக்கிறது. ஆனா இந்த சரீரம் பலவீனம் உள்ளதே. ஆண்டவரை செய்ய முடியாத நிலைகள் இந்த வேளையில கர்த்தர் ஆண்டவரே அந்த கட்டுகளை அறுத்து எறிவீராக. சரீரம் ஆண்டவரை மாம்சம் பலவீனம் உள்ளது அப்பா. இந்த மாம்சத்தினால நிறைய காரியங்களை செய்ய முடியல. கர்த்தர் இந்த வேளையில எல்லா கட்டுகள் ஆண்டவரே கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லி மனம் நினைக்கிறது, விசுவாசிக்கணும்னு சொல்லி உள்ளம் பேசுகிறது. ஆனாலும் அறியாமல் கையேந்தி கடன் வாங்கி விடுகிறோமே. கடனில் சிக்கப்பட்ட நிலைகள் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கடன் வாங்கும்படியாய் கட்டப்பட்டிருக்கிற நிலைகள் ஆண்டவரே என்னதான் இருந்தாலும் ஒரு மாதம் முடிகிறதுக்குள்ள கடன் வாங்கி இங்க வாங்கி அங்க வாங்கி வட்டிக்கு கொடுக்கிற நிலைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த கட்டுகள் அறுத்து எறியப்படுவதாக. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தோணுச்சுன்னா வலது கரத்தை உயர்த்தி, எல்லாருமா கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி கரங்களை அசைத்து ஜெபிக்க போறோம். தொடர்ச்சியா கடன் வாங்கிட்டே இருக்கிறோம்னா அது ஒரு வகையான கட்டு. ஒரு மாதம் கூட அந்த கடன் குறையவே இல்லை, கடன் இருந்துட்டே இருக்கு, இல்ல கடன் பெருகிட்டே இருக்கு, இல்ல அது ஒரு வகையான கட்டு. கர்த்தர் நம்மை கடனாளியாக பார்க்க விடவில்லை, நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், நான் சொல்லல, நான் சத்தத்தை உயர்த்த மாட்டேன். நீங்க விசுவாசித்தீங்கன்னா நல்லா வாயை திறந்து சத்தமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கடன் என்கிறதான கட்டு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அறுத்தெறியப்படுவதாக. நீமா ரக திகலம ரப லப ரப 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 லரா. நல்ல வாய்களை திறந்த அந்நிய பாஷை வரப்பெற்ற பிள்ளைகள், ஆமென் ஆமென் ஆமென். வருமானம் வருது, ஆனா அதே சமயம் செலவுகளும் எக்குத்தப்பா வருது. என்னதான் இருந்தாலும் கை நீட்டி கடன் வாங்குகிற நிலை வசனம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்குவது இல்லை. ரிபலர ஷரிமல மரபர பர 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 பலரா. ஆமென் 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 ஆமென். அப்படிதான் நல்ல வாய்களை திறந்து சத்தமாக ரீபா ரக திக்கலாமா ரபா ரக திக்கலாமா ரபா 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 ரபா. பிள்ளைகள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுல இருக்கிறதான ஆண்டவரை கட்டு, சிலர் தவணை வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, நகையை அங்க வச்சு மாத்துறது, அடகு வைக்கிற காரியம், இது எல்லாம் தேவன் சொன்னது இல்லை, நாமே நமக்கு காரியமாக செய்கிறதான காரியங்கள். நல்ல வாய்களை திறந்து ஆமென் 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினால கடன் என்கிற கட்டு வீட்டில் இருந்து அறுத்தெறியப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டல் பில், மாத்திரை இல்லாம தூங்க முடியல, மாத்திரை இல்லாம நிற்க முடியல, இது ஒரு வகையான கட்டு. இந்த வேளையில் அதை உணர்ந்தீங்கன்னா விசுவாசத்தோடு கரங்களை தட்டியோ உயர்த்தியோ நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேவ பிரசனம் சூழ்ந்திருக்கிற அந்த வேளையில நல்ல தேவ வல்லமையை உணர்ந்தவர்களாய் ஜெபிங்க. பேகுக்குள்ள ஒரு கூட்டம் மாத்திரை,
வீட்டில் பார்த்தா மாத்திரை மருந்து ஒரு கபோர்டு ஃபுல்லா, ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா இருக்கிற நிலை. ராத்திரியான அந்த மாத்திரை இல்லாம தைலம் இல்லாம தூங்க முடியாத நிலை. இது ஒரு வகையான கட்டு. இந்த கட்டு இருக்கக்கூடாது. நல்ல வல்லமையா ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷை வரம் பெற்ற பிள்ளைகள் வாய்களை திறந்த அந்நிய பாஷையில இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட கட்டுகள் நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். 100% சந்தேகப்படாத விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். மருந்து மாத்திரை இல்லாம உயிர் வாழ முடியாதுன்ற நிலை எங்க வீட்டுக்குள்ள எங்க குடும்பத்தாருக்கு இல்ல. அப்படிப்பட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அறுந்து விழுவதாக. பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால அறுத்து எறியப்படுவதாக. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி விடாம நீமா ரக திக்க லம ரப ரக திக்க லம ரப 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 லர ரிஷ ரிப லம ரப 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 லர. இயேசுவின் நாமத்தினால ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை எடுத்தாதான் தூக்கம் வருதுன்னு சொல்ற தன்மைகள் இன்றோடு மாறுவதாக. அப்படிப்பட்ட கட்டு அறுத்து எறியப்படுவதாக. விசுவாசித்தீங்கன்னா உங்க குடும்பத்தார் இல்ல நீங்க யாரெல்லாம் இந்த ஸ்லீப்பிங் பில் தூக்க மருந்து தூக்க மாத்திரை போடாம தூக்கம் வரலன்னு சொல்லுகிறதான காரியங்கள் உங்க வீட்டில் அப்படி இருப்பாங்கன்னா கரங்களை உயர்த்தி அசைத்து விசுவாசத்தோட ஜெபிங்க. இன்னைக்கு அந்த கட்டு அறுத்தெறியப்படட்டுமாப்பா. கர்த்தாவே, உமக்கு பயந்தவர்களுக்கு, உமக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் நல்ல நித்திரையை வர பண்ணுகிறவர். இந்த வேளையில ஆண்டவரை எந்த மருந்து மாத்திரையும் எங்க வீட்டுக்குள்ள இல்லை. இயேசுவின் நாமத்தினால இன்சோமேனியா இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அறுத்து எறிகிறோம். நம்பிடுவேன் எந்தன் கட்டுகளை அறுத்தீரை ஆராதிப்பேன், எந்த நுகங்களை முறித்தீரை நம்பிடுவேன், எந்தன் கட்டுகளை அறுத்தீரை ஆராதிப்பேன். விசுவாசத்தோடு மறுபடியும் நம்பிடுவேன் எந்தன் கட்டுகளை அறுத்தீரை ஆராதிப்பேன், நம்பிடுவேன் எந்தன் கட்டுகளை அறுத்தீரை ஆராதிப்பேன், எந்த நுகங்களை அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லை, எனக்கில்லையே. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். 2 கரங்களை உயர்த்தி நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே மனதார நீரே, நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே யாவே யாவே என் அடைக்கலம், யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல, யாவே 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 என் ஆபத்தில் நல்ல துணையே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க. கண்களை மூடினவர்களா யாவே யாவே என் அடைக்கலம், யாவே யாவே என் ஆபத்து, யாவே 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 என் ஆபத்தில் நல்ல துணையே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கட்டுகளை அறுத்தவர், நுகங்களை முறித்தவர். ஓ வல்ல தெய்வமே, நன்றியோடு ஆராதனை செய்கிறோம் அப்பா. ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, எல்லாமுமானவர் ராஜா, எல்லாமுமானவர். உங்க கரங்கள்ல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் மனதார போற்றுகிறோம். எங்கள் பலன் நீர், எங்களது சுகம் நீர். எங்களால ஒன்றுமே கூடாதப்பா, எல்லாமே உங்களால கூடும்.
2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா, எங்களால் ஒன்றுமே கூடாது. வாய்களை திறந்து சொல்லுவோம், எங்களால் ஒன்றுமே கூடாது அப்பா, உங்களால தான் எல்லாம் கூடும். உங்க அனுக்கிரகம் வேணும், உங்க அனுக்கிரகம் வேணுமே, உங்க அனுக்கிரகம் வேணுமே. தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கரங்களை விரித்து என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தாங்க ஆண்டவரே. அனுக்கிரகத்தை அனுதினமும் உம் அனுக்கிரகம். கர்த்தர் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் வேண்டாம் என்று உலகத்தால் ஒதுக்கிய குப்பைகளை கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டார். ஒரு காலத்துல வேண்டாம் என்று இந்த உலகம் உதறி தள்ளிய என்ன கர்த்தர் எனக்கு வேண்டும் என்று நீர் என்னை அழைத்தீரே. என்னுடைய ஞானம் ஒன்றுமில்ல அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சின்ன பிள்ளைகள், தம்பிகள், சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய ஞானம் ஒண்ணுமில்லப்பா, என்னுடைய படிப்பு ஒண்ணும் இல்லப்பா, என்னுடைய திறமை ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் எதுவுமே இல்லப்பா. அந்த குப்பை உம்முடைய அனுகிரகம், உம்முடைய கிருபை இல்லைனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இல்லை. எத்தனை பேர் சொல்லி தாழ்த்த முடியும்? அவர்கள் மாத்திரம் கரங்களை விரித்து, அப்பா நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை, என்னுடைய கல்வி இல்லை, என்னை காட்டிலும் படித்தவர்கள், என்னை காட்டிலும் திறமைசாலிகள், என்னை காட்டிலும் ஞானவான்கள் இருக்கிற இந்த உலகத்துல கர்த்தர் நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, நான் எம்மாத்திரமையா? என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஓ தகப்பனே, எத்தனை எத்தனை நேரங்கள்ல நம்முடைய நியாயங்களை சொல்ல நம்ம முற்படுகிறோம், நம்முடைய நீதியை சொல்ல முற்படுகிறோம். இந்த வேளையில உணர்ந்தவர்கள் மாத்திரம் முழங்கால் படிக்கிட்டு, என்னுடைய நீதி நியாயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையாப்பா ஆண்டவரே, எல்லா அழுக்கான கந்தையும், என்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் நீர், என்னுடைய நீதியை விளங்க பண்ணுகிறவர் நீர். உமக்கு மிஞ்சி எனக்கு எந்த நீதி நியாயங்களும் இல்லவே இல்லை. பல நாள் என்னுடைய நீதியை, என்னுடைய நியாயங்களை சொல்ல நான் போராடி 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 மனம் நொந்து போய் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே, உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பதாய் தேவ பிரசனம் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில தேவனுடைய தொடுதலை நான் உணர்ந்தவனாய், உணர்ந்தவளாய், என்னுடைய நீதி நியாயங்கள் அழுக்கான கந்த
ஓ உம்முடைய என்னுடைய நீதியை விளங்க பண்ணுகிறவர். பேசுவது எல்லாம் வீணாண்டவரே. நான் பேசி 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 டயர்ட் ஆயிட்டேன் அப்பா. என்னால முடியல. என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. எனக்காய் ரெக்கமெண்ட் பண்ணி பேச, எனக்கு ஆதரவாய் நிற்க, நான் தோள் சாய ஒரு நபரும் இல்லையே என்று நான் அழுது புலம்பின காரியங்கள் இந்த வேளையில் நான் உணர்ந்தவளாய் நான் சொல்லுகிறேன். என் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். ஆமென். கரங்களை விரித்து என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை. கரங்களை விரித்தவர்களாய் என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் என்னால் ஒன்றும் கூடாதையா. எல்லாம் உம்மாலே கூடும். மனதார என்னால் ஒன்றும் கூடாதையா. எல்லாம் உம்மாலே கூடும். கரங்களை தலைக்கு மேல கூப்பி, அப்பா எங்களால கூடாது ஆண்டவரே, எங்களால கூடாது. எங்களது திறமை அல்ல, எங்களது படிப்பு அல்ல, எங்களது ஞானம் அல்ல, எங்களது ஆண்டவரே அழகு அல்ல, எங்களது ஆண்டவரே சுயம் அல்ல. இந்த வேளையில முழுவதுமாய் உம்முடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே நீர் மகிமைப்படுவீராக. இந்த வாரத்தில் என்னை பார்க்கிற ஜனங்கள் என்னை அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வீராக. என் நிமித்தமாய், என் குடும்பத்தின் நிமித்தமாய் ஆண்டவரை கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. கரங்களை தட்டி கர்த்தாவே நிரவனமாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த வாரத்தில் நடத்துங்கப்பா. எங்கள் மொத்த குடும்பம், பிள்ளைகள், சந்ததி, வாகனம், உடைமை, வீடு எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். எங்கள் நிமித்தமாய் நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய கரங்களுக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த அதிகாரத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. மொத்தம் இந்த அதிகாரத்தில் 3 பகுதிகள் சொல்லலாம். ஒன்று, சபை துன்புறுத்தப்பட்ட போது எப்படியெல்லாம் சுவிசேஷம் பரவினது, பிலிப்பு மூலமாய் பரவின முதல் சம்பவம். 2வது காரியம், ஒரு மாயை வித்தைக்காரனாய் இருக்கிறவன் அந்த பட்டணத்தையே தன்னுடைய கைகளில் அடக்கி வைத்து ஆளுகை செய்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டு நடத்தினவனுடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்பட்டது. 2 காரியம். 3வது காரியம் நம்ம வாசிக்கல. அதுக்கப்புறம் பிலிப்புவை ஆண்டவர் தேவ தூதன் மூலமாய் எத்தோப்பியாவுக்கு வனாந்திரத்துக்கு ஓடி போக சொல்லி, அங்கே கந்தாகி என்று சொல்லக்கூடிய மந்திரி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தும்படியாக, அவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாக, அவனும் தன்னுடைய வழிகளில், அதாவது பிரயாணத்திலே
தீர்க்கதரிசன ஆகமத்தை படித்துக்கொண்டே வருகிறான். இந்த பிலிப்பு அவனிடத்தில் தேவனுடைய ஆவியின் மூலமாய் சேர்ந்து அவனுக்கு வேண்டியதை சொல்லுகிறான், வசனத்தை அறிவிக்கிறான். அந்த வசனத்தினுடைய அறிவித்துதல், அந்த பேச்சுகள் மூலமாய் அந்த மந்திரி மனசு மாறி அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். உடனே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அங்கிட்டும் இங்கிட்டுமாய் பார்க்கிறார்கள், குளம் இருக்கிறது. குளத்தில் போய் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று என்ன செய்கிறான், அவன் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டு அவனுடைய மீதி உள்ள பிரயாணம் சந்தோஷமாய் போனதை நாம் பார்க்கிறோம். ஆமென். 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தண்ணீர் இருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். எப்படி போனான்? சத்தமா சொல்லுங்க. எப்படி போனான்? சந்தோஷத்தோடே தன்னுடைய வழியில் போனான். அதுக்கப்புறம் அந்த பிலிப்பாவை அதுக்கப்புறம் அவன் பார்க்கல. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிற்பாடு பிலிப்பை பார்க்கல. பிலிப்பு காணாமல் போனது போல காணப்படுகிறது. இவன் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். அது சந்தோஷமாய் அவனுக்கு காணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. 3 பகுதிகளாய் இந்த வேத பகுதிகள் பிரிக்கப்பட்டதாய் இருக்கிறது. 3 சம்பவங்களை அடையாளப்படுத்துகிறது. ஒன்று உபத்திரவம், 2வது பிலிப் அங்க தன்னுடைய சமாரியா பட்டணத்தையே அடக்கி ஆளுகை செய்த மாயவித்தைக்காரனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு மறுரூபத்தின் அனுபவம். 3வது ஒரு மந்திரி அவன் என்ன செய்கிறான், வழிபோக்கில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவன் தன்னுடைய வழியில சந்தோஷமாய் போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தேவன் நம்மளோடு பேச இருக்கிறதான இந்த தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சத்தமா வாசியுங்கள். 8வது வசனத்தை. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். சந்தோஷம். இந்த நாட்களில் சந்தோஷம் எங்க? அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. அப்ப சந்தோஷம் உண்டாவதற்கு முன்பதாக அந்த பட்டணம் ஏதோ ஒரு விதத்தில் பாழாய் போனதாய் எண்ண முடியும். ஆமென். அதற்கு பின்னாடி தான் சந்தோஷம் உண்டாயிற்று. அப்ப அதுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு இருள் அந்த பட்டணத்தில், ஏதோ ஒரு இருள் அந்த ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு பிற்பாடு அங்க தேவனுடைய சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு அந்த பட்டணமே களி கூறுகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. ஆமென். நாம் வாசித்தோமே 39ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இதே அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் படிக்கிறோமே, அங்கேயும் ஒருவனுடைய வாழ்க்கை இயேசுவுடைய வேத வசனத்தை கேட்டதுக்கு பிற்பாடு, இயேசுவுடைய வேத வார்த்தைகளை அவன் தெளிவாய் அறிந்து கொண்டதுக்கு பிற்பாடு ஞானஸ்தானம் எடுக்கிறான். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறான். அவனுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் அவன் பிரயாணப்பட்ட வந்த பிரயாணத்தில் அவன் நின்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிற்பாடு இதுக்கு முன்பதாக இருந்த பிரயாணத்தை போல அல்ல. இப்பொழுது அவன் செய்கிற பிரயாணம், அவனுடைய வழிகள் மிகவும் சந்தோஷம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆமென். பிரயாணத்துக்கு முன்பு இருந்த நிலைமை, பிரயாணத்துக்கு பின்பு பிரயாணப்பட்டு அவன் காணப்பட்டிருந்த அந்த நிலைமைகளுக்கு பிற்பாடு அவனுடைய மற்ற பிரயாணத்தினுடைய நிலைகள் சந்தோஷத்தினுடைய நிறைவாய் அவனுடைய வழியில அவன் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவன் சந்தோஷமாய் போன ஒரு நல்ல செய்தியும் இந்த இடத்துல நம்மளுக்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு இருளை மாற்றி ஒரு புதிய காரியத்தை பிரமிக்கப்படும்படியாக ஏற்படுத்தி இருதயத்தினுடைய நிறைவு சந்தோஷத்தினால காணப்படக்கூடிய ஒரு காரியமாய் நாம் இங்கு அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென்.
போகட்டும். இது எதனால் வந்தது? இந்த ரெண்டு சந்தோஷம் எதனால் நடந்தது? இந்த ரெண்டு சந்தோஷமும் தேவனுடைய வார்த்தையினாலே தவிர வேற ஒன்றினாலும் வரவில்லை. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் சந்தோஷம் வரணும்னா, உங்க மனசுல சந்தோஷம் சொல்லி ஒன்று வரணும்னா, அது தேவனுடைய வார்த்தையாலே தவிர வேற எதனாலையும் வராது. சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருத்தவங்க வீடு வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னா, அந்த வீடு வாங்கி தந்ததுக்கு பிற்பாடு அந்த வீட்டில் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆமென். வீடு கிடைச்சிருச்சு, காரு கிடைச்சிருச்சு, நினைக்காத ஒரு பெரிய காரியம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அதை காட்டிலும் நிலையானது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற எல்லாமே நம்மளுக்கு நிறைவான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையானது தான் நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் அழியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு, நம்முடைய வழியினுடைய முடிவு வரைக்கும் அது சந்தோஷத்தினுடைய நிறைவாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மந்திரியுடைய வாழ்க்கையில இல்லாத சந்தோஷமா, மந்திரியுடைய வாழ்க்கையில இல்லாத பணமா, மந்திரியுடைய வாழ்க்கையில இல்லாத மேன்மைகளா? ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலும் வசனத்தை கேட்டதுக்கு பிற்பாடு அவனுடைய பிரயாணம், அவன் சந்தோஷத்தோட தன்னுடைய வழியிலே போனான். அவனுடைய சந்தோஷம் அந்த அளவுக்கு வேதத்தில் இடம் பெறுகிற அளவுக்கு அந்த மந்திரியினுடைய சந்தோஷம் மேன்மையுடையதாய் காணப்பட்டது. காரணம் வேத வசனத்தினுடைய ஒரு பெரிய வல்லமை. ஆமென், அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தினுடைய வல்லமை ஒரு மந்திரியினுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும், பணம், மேன்மை எல்லாமே இருந்தாலும், ஒரு மந்திரியினுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு பிற்பாடு வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறது. அதே போலத்தான் இங்கே முன்பதாய் நாம் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது, அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷம், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்ப அந்த பட்டணத்திலேயும் ஏதோ பயங்கரமான ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. என்னவென்று நாம் அறிய போகிறோம். என்னவென்றால், இந்த 7ஆம் அதிகாரத்துக்கும் 8வது அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. நடுவில் தான் பிரித்து எழுதிட்டாங்க. என்னன்னா, சபையை குறித்து நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய சாட்சியாய் நின்றதான ஸ்தேவானை என்ன செய்கிறார்கள்? 7ஆம் அதிகாரத்தில் கடைசியில் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? அவனை கொலை செய்து விடுகிறார்கள். ஸ்தேவானை என்ன செய்கிறார்கள்? கொலை செய்து விடுகிறார்கள். அதான் அந்த முதல் வசனம் சொல்லுகிறது. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுல் யார்? சவுல் யார்? நம்முடைய இந்த பைபிள்ல ஃபுல்லா இந்த நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி எழுதப்பட்ட அநேக புத்தகத்தை எழுதினவன் தான் சவுல். அவன் தான் பவுலாய் மாறி அப்போஸ்தலனாகிய பவுலாக எழுதப்பட்டவனாய் இருக்கிறான். ஆமென். யாரு? சவுல் என்னவா மாறிட்டான்? பவுலா மாறி, தேவனால தொடப்பட்டு பவுலா மாறி அநேக வேத பகுதியை எழுதினது தான் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அநேக புத்தகம். ஆமென். அப்ப இந்த சவுல் கூட ஸ்தேவானை கொல்லுவதற்கு பெரிய ஒரு முக்கிய நபராய் இருந்திருக்கிறான். ஸ்தேவான் தேவனுடைய பிள்ளை. ஸ்தேவான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர். ஸ்தேவானை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அப்போஸ்தலர்களை தவிர எருசலேமில் இருந்த எல்லாரும் சிதறடித்து அங்கும் இங்குமாய் ஓடுகிறார்கள். இனி நம்ம இங்கே இருந்தோம்னா ஸ்தேவானுக்கு நடந்தது நம்மளுக்கு நடந்துடும். நம்மளால கூடி ஜெபிக்க முடியாது, நம்மளால இந்த இடத்துல ஒற்றுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? சிதறடித்து அங்கும் இங்குமாய் ஓடினார்கள். அப்படி ஓடினவர்களில் பிலிப்பு என்று சொல்லக்கூடியவன் சமாரியா பட்டணத்துக்கு நேராய் போய் அவன் அங்கே போனது மாத்திரமல்லாமல் அங்கே போய் கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். ஆமென். சமாரியா பட்டணம் அதற்கு முன்பதாக பயங்கரமான சூழ்நிலைகளை காணப்படுகிறது. என்னவென்றால், இந்த பிலிப்பு என்று சொல்ல, இந்த யாரு சீமோன் என்று சொல்லக்கூடிய அந்த மாயவித்த காரனுடைய பிடியில காணப்பட்டிருக்கிறது. அங்க பார்க்கிறோம். எத்தனாவது வசனம் வாசிக்கிறீங்களா? 10வது வசனம் சொல்லப்படுகிறது. 9வது வசனம், சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே
மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சரிங்களா? அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். யாரு? மாய வித்தக்காரன். இந்த ஜனங்களை பிரமிக்க பண்ணுவதற்கு இன்னொரு மனுஷனாக இருக்கக்கூடிய மாய வித்தைக்காரன் பிரமிப்பை உண்டு பண்ணுகிறான். ஆமென். பாருங்க, தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் முதற்கொண்டு பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? அவர் யாவரும் அவர்களை அவனுக்கு செவி கொடுத்தார்கள். ரெண்டாவது பார்க்கிறோம், செவி கொடுக்கிறார்கள். யாருக்கு? மாய வித்தைக்காரனுக்கு. யாருக்கு செவி கொடுக்கிறாங்க? சரி, உங்களுடைய செவி யாருக்கு கொடுக்குறீங்க? உங்களுடைய செவி யாருக்கு கொடுக்குறீங்க? தேவனுக்கா? எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியுமா? எல்லா காரியத்திலும் சொல்ல முடியுதா? எல்லா வேலையிலையும் சொல்ல முடியுதா? இன்றைக்கு அது ஆராய வேண்டிய காரியம். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போவதற்கு நீங்க யாரால பிரமிக்கப்படுகிறீர்கள்? ஆமென். தேவன் பேசுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போனதுக்கு காரணங்களை கர்த்தர் இன்றைக்கு சில விஷயங்களை சொல்லுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போனதற்கு காரணம் நீங்கள் யாரோ ஒரு மாய வித்தை காரண பிரமிப்பாய் பார்த்திருக்கிறீர்கள். உங்க குடும்பத்தில் பெருசா நினைக்கிறீங்க. நீங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை பிரமிப்பாய் பார்க்க வேண்டிய இடத்துல தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் நீங்கள் வேற எதையோ ஒரு காரியத்தை பிரமிப்பாய் வைப்பீர்கள் என்றால் உங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. உங்க குடும்பத்தில் சூறையாடுகிற அனுபவங்கள் காணப்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஏன் என் குடும்பம் மட்டும் இன்னும் ரட்சிக்கப்படல? ஏன் என் குடும்பம் மட்டும் இன்னும் புரிஞ்சு கொள்ளவே இல்லை? ஏன் என் குடும்பத்தில் இன்னும் சமாதானம் இல்லை? ஏன் என் குடும்பத்தில் இன்னும் சந்தோஷம் இல்லை? ஒரு நாள் சிரிச்ச அனுபவம் இல்லை. ஒரு நாள் சாப்பாடு நிம்மதியாய் சாப்பிட்டது இல்லையே. ஏதோ இந்த பக்கம் இழுத்தால் அந்த பக்கமாக இழுப்பண்டு ஒன்றுன்னா 10ஆக பிரிஞ்சு ஓடுகிற ஒரு நிலைமை ஏன் ஏன் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, பிரமிப்பு எங்கேயோ பிரமிக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளாய் நீங்களும் நானும் ஏதோ ஒரு உலகம் மாயையினால் சிக்கப்பட்ட ஒரு நிலையை தேவன் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் மாயை வித்தை செய்கிறவன், தன்னை பெரியவன் என்று சொல்லி நான் தான் பெரியவன், தேவனுக்கு மேலானவன் நான் தான் சொல்லி மாயை வித்தை காரியங்களை செய்து கொண்டு ஜனங்களை பிரமிப்புக்குள்ளாய் நடத்துகிறார். ஜனங்களை பயங்கரமான விதங்களில் நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், இந்த ஜனங்களும் அவனுக்கு செவி கொடுக்கிறார்கள். இந்த ஜனங்களும் அவனுக்கு செவி கொடுக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, செவி கொடுக்கக்கூடிய இடம் இது. செவி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் உங்களுடைய வீடு. அதை ரெண்டை தவிர வேற எதற்கும் செவி கொடுக்க கூடாது. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, சபையை விட்டு வெளியே போகும்போது இங்கேயும் இயேசுதான் அங்கேயும் இயேசுதான். ஹலோ, இல்லவே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கென்று செவி கொடுக்கும்படியாக உனக்கென்று தேவன் ஒரு தோட்டத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை அருள் இருக்கிற இடம், தேவன் நம்மளுக்கென்று ஊண்டி வைத்திருக்கிற இடத்துல, தேவன் நம்மளுக்கென்று நியமித்திருக்கிற இடத்துல நீங்களும் நானும் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கும் இங்குமாய் அலைகிற நபர்களாய் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவியை அளப்பக்கூடாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய குடும்பத்தை நடத்துகிறதுல நீங்கள் இந்த வேத வசனத்தில் நீங்கள் நானும் தெளிவாய் நடத்த வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய எதை கண்டு பிரமிக்கிறோம், ரெண்டாவது எதுக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிங்களே. அவன் அநேக காலமாய், 11ஆம் வசனம் வாசிங்க சேர்ந்து. அவன் அவனை என்ன செய்தார்கள்? அநேகர் மதிக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்குது இல்லாம போனதுக்கு காரணத்தை இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிறார். ஒன்று, யாரையோ பிரமிப்பா பார்க்கிறோம், யாரையோ நம்ம குடும்பத்துல பெருசா வைக்கிறோம்.
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ முக்கியத்துவம் கொடுக்க முடியாதபடிக்கு சில குடும்பங்கள் எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது அந்த குடும்பத்தில் சமாதான கேடுகள், சந்தோஷம் இல்லாத நிலைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாவம், இளம் பிள்ளை தவிக்குது, இளம் பிள்ளை தவிக்குது, குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு, குடும்பத்தில் சரியான நடத்துதல் இல்லை, சரியான ஸ்திரம் உள்ள நபர்கள் இல்லை. பைபிளை தான் படிக்கிறாங்க, ஆனால் மண்டையில் புத்தி இல்லை, ஆவி இல்லை, தேவனுடைய ஆவி இல்லை. காலையில் ஒரு வசனம் படித்தேன், கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய ஆவியால் நடத்தப்படலை. சில குடும்பமெல்லாம் சிலருடைய பிரமிப்பினால் நடத்தப்படுகிறது. ஆமென், பிரமிப்பினால் நடத்தப்படுகிற குடும்பங்கள் நிச்சயமாய் தேவனால் அளிக்கப்படுகிற சந்தோஷத்தினால் நிறைவாக இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் தேவன் ஒருவரே பிரமிக்கத்தக்கதாய், தேவனுடைய வசனம் ஒன்றே பிரமிக்கத்தக்கதாய் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பிரமிப்படையக்கூடாது. ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போவதற்கு தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம வேற எதற்கோ செவி கொடுக்கிறோம், வேற எதற்கோ செவி கொடுக்கிறோம். அழுகைக்கோ, புலம்பலுக்கோ, சில வருத்தங்களுக்கோ, சில காரியங்களுக்கோ நம்ம புலம்பலை கொடுத்து அந்த காதை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினால் என்ன நம்மளுக்கு அருளப்படுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் எப்படி என்ன காரியங்களை சொல்லுகிறார் என்று நம்முடைய இருதயத்தினுடைய செவிகளும் நம்மளுடைய மனுஷிகமான அந்த செவிகளும் தேவனுடைய சத்தத்துக்கு நேராய் செவி கொடுக்கும்படியாகவே காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இது ட்ராக் மாறும்போது தான் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் காணப்படுகிறதாய் இருக்கிறது. ஆமென். மூன்றாவது 11ஆம் வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது, அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயை வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதால் அவனை மதித்து வந்தார்கள். மூன்றாவது காரியம், நம்முடைய குடும்பம் சந்தோஷத்தை பெற முடியாமல், தேவ சந்தோஷத்தை பெற முடியாமல் போவதற்கு காரணம் யாரை மதிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு குடும்பத்தில் யாரை மதிக்கிறோம்? மதிக்க வேண்டியவர்களை மதிக்காம, முதலிடத்தை கொடுக்க வேண்டியதுக்கு முதலிடம் கொடுக்காம வேற எதற்கோ முதலிடத்தை கொடுக்கிற பட்சத்தில் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தில் தேவனால் அருளப்படக்கூடிய சந்தோஷம் நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம சபையில், நம்முடைய வீட்டில், நம்மளுடைய சூழ்நிலைகளை இல்லாமல் போய்விடுகிறது. ஆமென், அல்லேலூயா. மதிக்க வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு நாம் மதிப்பை கொடுக்க வேண்டும். முதலாவது தேவன், இரண்டாவது நம்முடைய குடும்பத்தார், பெற்றோர் என்று சொல்லக்கூடிய நிலைகள் ஒன்று இருக்கிறது. அதுக்கெல்லாம் மதிக்காத ஒரு காலங்களுக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த வேதவசனத்தை பிடிக்கும்போது கர்த்தர் இந்த இருளெல்லாம் மாற்றி தேவனுடைய சந்தோஷம் நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் என்றென்றைக்கும் தலைத்தொங்க செய்து நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் பணத்தை பார்த்தா சிரிப்பு வருதா, இல்லை ஜெபம் செய்யறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்களா? மதிப்பு. பணத்தோட உங்க வீட்டுக்கார் வரும்போது உங்களுடைய மனசு எப்படி இருக்குது, இல்லை ஒரு குடும்ப ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய குடும்ப ஜெபத்தினுடைய அந்த காரியம் எப்படி, தேவன் என்று சொல்லும் போது எப்படி காணப்படுகிறது? சபைக்கென்று நீங்க போகும்போது, ஆராதனைக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக எப்படிப்பட்ட மதிப்பு காணப்படுகிறது? இல்லை ஏதோ ஒரு பணத்தையோ, இல்லை ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருளையோ நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பெறக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும் போது அதை மதிக்கிறீங்களா? தேவன் அதை பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? வேணும், அப்ப பணம் இல்லாம வீட்டுக்காரர் வரட்டுமா? இல்லை, நான் அதை சொல்லலை. அதுக்கு சந்தோஷப்படலாமே, அதை சொல்லலை. உங்களுடைய ரேஷியோ, உங்களுடைய அளவு, உங்களுடைய பிரமிப்பு எதில் காணப்படுகிறது? ஏன் இன்னும் ஆழமா சொல்றேன், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்தில், உங்க குடும்ப ஜெபத்தில் எதை சொல்லி ஜெபிக்கிறீர்கள்? அப்பா பாரு, என் கணவன் ஆசீர்வதிங்க, கை நிறைய சம்பாத்தியத்தை கொடுங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே கை நிறையா சம்பாதிக்கணும், ஆண்டவரே எங்கள் வீட்டில் நகை இல்லை, நகையை கொஞ்சம் கொட்டுங்க. நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே எதில் இருக்குது? எதை மதிக்கிறதாய் நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தை எதுக்கு நேராய் போகிறது? நம்முடைய ஆவி எதை நோக்கி காணப்படுகிறது?
பணத்திலையா? இருக்கக்கூடாது. சில பேருக்கு தான்ன்ற அந்த காரியம் இருக்கும். என்ன மதிக்கணும், என்ன நிறைய பேர் பார்க்கணும், என்ன நிறைய பேர் ஏன் பேச்ச கேட்கணும், நான் தான் அப்படிப்பட்ட இதெல்லாம் மாறப்பட வேண்டும். ஜெபத்தையும் சொல்றேன், நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்லயும் நான் உள்ள காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவ ஆவியானவர் நீங்கள் மதிக்கத்தக்கதாய் நீங்கள் எவர்களை மதிக்கிறீர்கள், ஜெபத்தில் எதை நீங்க மதிக்கிறீங்க, நீங்க உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க எதை மதிக்கிறீங்க? ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனை மதிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். சமாரியா பட்டணம் இந்த 3 காரியத்தில் நிலைகுலைந்து போனது. இந்த சமாரியா பட்டணம் மாயவித்தைக்காரனுடைய காரியத்தில் மயங்கி போனதாய் காணப்பட்டிருந்தது. மாயவித்தைக்காரனுடைய காரியத்தில் பிரமிப்பாய் பார்த்தது. ஐயோ, இவன் என்னடா பயங்கரமா செய்கிறான், இவன் ஆண்டவருக்கு அடுத்தபடியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், அதனால தான் ஊழியக்காரரை கூட நீங்கள் பெருசாக நினைக்கக்கூடாது. அவரும் மனுஷன்தான். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், சில பேர் ஊழியக்காரன்னு ஓடுறது, டபார் சர்ச்சுக்கே வராமல் சில பேர் ஊழியக்காரங்கன்னா ஓடுறது. அது தவறு. இந்த வசனத்தின்படி அது தவறு, இந்த கருப்பொருள் படி அது தவறு. தேவன், நம்மளுக்கு தேவன் தான் முக்கியம். ஆமென். சரி, அப்போ பிரமிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் சமாரியா பட்டணத்தில் பிரமிப்பாய் எங்கே பார்த்தாலும் இந்த மாயவித்தைக்காரன் சீமோன் செய்கிறத கண்டாலே அப்படியே பிரமிப்பாக இருந்தாங்க. அதனால அந்த பட்டணமே சந்தோஷம் இல்லாமல் போனது. ரெண்டாவது, எதனால சந்தோஷம் இல்லாமல் போயிற்று? அவனுக்கு செவி கொடுத்தார்கள். செவி கொடுக்க கூடாதவனுக்கு செவி கொடுத்தார்கள். மாயவித்தைக்காரனுக்கு, அப்படிப்பட்ட ஜாலாப்பா இருக்கிறவனுக்கு செவி கொடுத்தார்கள். மூன்றாவது, அவனை மதித்தார்கள். இந்த 3 காரியத்தை செய்தது நிமித்தமாய் சமாரியா பட்டணமே சந்தோஷம் இல்லாமல் ஏதோ ஒரு இருளினால் பாதிக்கப்பட்டதாய் இருந்தது. ஆனால் அந்த பட்டணத்தில் பயந்து ஓடின பிலிப்பை கர்த்தர் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க செய்தார். வேத வசனத்தை சொல்ல வைத்தார். வசனத்தை சொன்னதனுடைய விளைவு இருள் மாற்றப்பட்டது. 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பிலிப் என்பவன், 5ஆம் வசனம் டக்குன்னு வாசிக்க மாட்டேன்றீங்களே. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிரசங்கம் பண்ணணும்னா சும்மா தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியை சொல்லக்கூடாது. பிரசங்கம் என்பது, நீங்களுமே அதுதான் சொல்கிறேன், நானா என் வாழ்க்கையில் நடந்ததே சொல்லிட்டு இருந்துச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, இயேசுவை பற்றி கேட்க வந்தா இவர் வாழ்க்கையில் நடந்ததே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாயிரும். உங்களுக்கு அது சரியாக இருக்காது. வசனத்தை சொல்லுகிறது தான் பிரசங்கம். அப்போ வசனத்தை அவன் பிலிப் என்பவன் வசனத்தை பேசியிருக்கிறான். யாருடைய வசனத்தை? இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்ட வேத வசனத்தை, இந்த திரு வசனத்தை அவன் பேசியிருக்கிறான். ஆமென். நான் சொல்கிறேன், பட்டணம் வேறன்னு பார்க்காதீங்க. பட்டணம் சொல்லி பார்க்கறத உங்கள் வீடாக பாருங்க. பட்டணம் என்று சொல்லி பார்க்கறத உங்க குடும்பமா பாருங்க. பட்டணம் என்று சொல்லுகிறத உங்களுடைய சபையை பாருங்க. ஆமென், அல்லேலூயா. உங்க குடும்பத்தை பாருங்க. உங்க குடும்பத்தில் கர்த்தர் இன்னைக்கு அந்த 8வது வார்த்தையின்படி உங்க குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷத்தினால மாற்ற தேவன் போகிறார். அப்ப உங்க குடும்பம் இதுவரைக்கும் சந்தோஷம் இல்லாமல் போனதுக்கு காரணம் ஏதோ சமாரியா பட்டணத்தில் நடந்த 3 விதமான தாக்கம், 3 விதமான இருள் உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால், இன்றைக்கு தேவன் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவைகளிலிருந்து மனம் மாற வேண்டும், அவைகளிலிருந்து ஒரு தெளிவு உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் ஒரு உதவிகளை தேவன் செய்வார். ஆமென். அந்த சமாரியா பட்டணம் இருளினால்
மாயையினால் சூழ்ந்திருந்தது, மாயை வித்தைக்காரனால் சூழ்ந்திருந்தது, மாயையினால் சூழ்ந்திருந்தது. தேவையில்லாதவர்களை மதித்தார்கள், தேவையில்லாத காரியங்களுக்கு செவி கொடுத்து காணப்பட்டிருந்தார்கள். அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை இப்படித்தான் சொல்லி காணப்பட்டிருந்தது. ஆனால் மேலே இருக்கிற ஆண்டவர், அவர் பிலிப்பு, அவன் இருந்ததான சிச்சுவேஷன்ல எருசலேம்ல ஒரு பெரிய உபத்திரவம் உண்டாச்சு. அந்த உபத்திரவத்தினால எல்லா ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கும் இங்குமாய் போனார்கள். ஆனால் பிலிப்பு என்பவனோ இந்த சமாரியா பட்டணத்துக்கு போனான். அவன் போனதில்லை, அவன் போன இடத்துல சுவிசேஷத்தை சொன்னான். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருடைய வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார். நீங்களும் உங்களுடைய வீடாய் இருக்கிற சமாரியாவில் தேவன் உங்களுக்கென்று கொடுத்துக்கிற உங்க குடும்பத்தில், குடும்ப ஜனங்களுக்குள்ளாக, குடும்ப மக்களுக்கு மத்தியில், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெரியவங்க சிறியவங்க கிட்ட நீங்களும் உங்களுடைய மற்ற காரியங்களை குறித்து பேசுறத காட்டிலும் வேத வசனத்தை குறித்து பேசுவீர்கள் என்றால் உங்க குடும்பத்தில் தேவனுடைய சந்தோஷத்தின் மழை உங்க குடும்பத்திலையும் நிச்சயமாய் பெய்யும் என்பதில் மாற்றமில்லை. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் மாறும். நம்ம குடும்பத்தில் மாறாதவங்க மாற வைப்பார். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க வைப்பார். மாயையினால் சிக்கப்பட்டிருக்கிறவர்களை மாற்ற வைப்பதற்கு ஒரே காரியம், வேத வசனத்தை குறித்து பேச வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா குடும்பத்திலையும் வேத வசனத்தை பேசணும். கிறிஸ்தவன்னா வீட்டில் வேத வசனத்தை படிக்கணும். ஆமென். வேத வசனத்தினால தான் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொடுக்கணும். ஆமென். பிள்ளை ஒன்று கேட்டுச்சின்னு சொல்லி உடனே வாங்கி கொடுத்துறவே, சொல்லுங்க, வாங்கி கொடுத்துறவே கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் தேவைதான், எல்லாமே இருக்குன்னு எல்லாமே செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் கேளு. வசனத்தின் பிரகாரமாய் நீ தேவனிடத்துல கேளு. தேவன் சொல்லுகிற வேளையில் தேவனுடைய சித்தம் இருக்கும் என்றால் அதை நான் செய்கிறேன்னு சொல்லி பழக்கம் உடைய குடும்பமாய் மாற வேண்டும். ஆமேன். வரல? ஆமாவா? ஆமாவா? இல்லாட்டியும் சொல்லணும். நம்மளுக்கு வசதி வாய்ப்பே இல்லாட்டியும் ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு அது தேவைப்படுச்சுன்னா வீட்டில் பேசும்போது, அது தேவைப்படும் போது தேவனிடத்தில் ஜெபிப்போம், தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் தான் கேட்க சொல்லியிருக்கிறாரே, வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணி கேட்போம், குடும்ப ஜெபத்தில் கேட்போம். அப்படி நம்ம கேட்க 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 கர்த்தர் சந்தோஷம் உண்டாகும்படி அதை கொடுப்பார். அல்லேலூயா. நிறைவுண்டாகும்படி தேவன் செய்வார். அப்போ சந்தோஷம் எங்கே வரும்னா, எந்த குடும்பத்தில் தேவ சந்தோஷம் இருக்கும்னா, ஒவ்வொரு காரியத்திற்கு வசனத்தின் மூலமாக பேசுகிற குடும்பமாய் நம்ம குடும்பம் மாறணும். சமாரியா பட்டணத்தில் சந்தோஷம் வருவதற்கு காரணம், சமாரியா பட்டணத்தில் இருந்த இருள் மாறுவதற்கு காரணம் பிலிப்பு என்பவன் செய்த வேத வார்த்தையின் பிரசங்கம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சகையுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, இவரை பார்ப்பதற்கு நம்மளுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லி சகையு அவரை பற்றி நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு எது செட்டாச்சோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி சுய புத்தியில் இருந்தான். ஆனால் வசனத்தை போதிக்கிற இயேசுவை அவன் நினைச்சதனுடைய விளைவு, கர்த்தர் அவனுடைய பாதத்துக்கு கீழாக, அவனுடைய காலுக்கு கீழாக, அவன் உட்கார்ந்திருந்த கிளை மரத்துக்கு கீழாக நின்று, சகையுவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். முதலாவது சந்தோஷம் வீடு, குடும்பம். பக்கத்தில் பசங்க, குடும்பத்தில் உருவாகிற சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்ப குடும்ப சந்தோஷம் முக்கியம். தேவன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுடைய வேலை ஸ்தலத்தில் உத்தியோகஸ்தலத்தை ஆண்டவர் சொல்லலை. சகையுவை கர்த்தர் காட்டின ஒரே ஒரு காரியம், சகையு தேவனுடைய வசனத்தை அவன் ஏற்கனவே நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டபடினால் அவரை பார்க்கலாம் சொல்லி வகை தேடினான். அப்படி வசனத்தை அவன் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டவனுக்கு தேவன் தேடி வருகிறார். உங்க வீட்டில் கொஞ்சம் வசனத்தை நீங்க ஒருத்தருக்கொருத்தர் பேசி பாருங்க, உங்க வீட்டில் தேவன் இருளை மாற்றி சமாரியாவில் நடந்த சந்தோஷத்தை தேவனுடைய வசனம் உறுதுணையானவைகளை நிச்சயம் செய்து கொடுக்கும். ஆமென்.
சண்டைகளை தேவன் மாற்றுவார், குழப்பங்களை தேவன் மாற்றுவார், புரியாத தன்மைகளை தேவன் மாற்றுவார். குடும்பத்தில் இருக்கிற பழைய மாய வித்தைக்காரனாகிய சீமோனுடைய தன்மைகளை தேவன் மாற்றி தேவ வார்த்தையினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தின் நிறைவை தேவன் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம், நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரட்சித்து அந்த பேழைக்குள்ளாக அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவர் அந்த தேவனுடைய வசனத்தை பேசுகிற பிள்ளையாய் உன் வீட்டில் இருப்பேன்னா, வசனத்தை நீ நினைக்கிற பிள்ளையாய் இருந்து உங்கள் வீட்டில் பேசுகிற பிள்ளையா நீ ஒருவர் இருந்தாலோ உன் மொத்த குடும்பத்தையும் கத்த ரட்சிக்க வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை நம்ம படிக்கலாமே. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16:31. பார்க்குறோம். அப்பொழுது விசுவாசம், வசனம் சொல்லாமல் எதையுமே நம்பக்கூடாது. விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வசனம் தான் உங்கள் வாழ்க்கையை, பாஸ்டர் சொல்லிட்டாரு அதனால் நம்ம வீடு வாங்கிடலாம். ஏங்க, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் சொன்னாருன்னு சொல்லிட்டு வாங்குறது வீடை மட்டும் இல்லை, வசனம் இல்லாமல் நீங்கள் விசுவாசிக்கவே முடியாது, கூடாது. வசனம் இருக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதுக்கென்று கிரியைகளை நடப்பிக்கணும். ஆமென். அதுக்கு தான் எளிய முறையில் சொன்னேன், வாயை திறந்து நம்ம வீட்டில் எதை வசனத்தை பேசுகிறோமோ அதை தேவன் நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு வச்சிருக்கிறார், அப்படி சொல்லலாம். வசனம் இருக்குது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். வசனத்தை சொல்லி இதை சொல்லலாம். அப்போ இன்னைக்கு நான் இந்த இடத்துல தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம், வசனத்தை விசுவாசிக்கணும். நம்ம குடும்பத்தில் வசனத்தை கொண்டு பேசுகிறவளாய் இருக்கும்போது தேவன் நம்ம குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த 16வது அப்போஸ்தலர் 16:31 படிச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிக்கப்படுவதற்கு உங்கள் விசுவாசம் தான் மேலானது. ஆமென், நம்புங்க. எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்ல, உங்கள் வீட்டில் வசனத்தை பேசுங்க, உங்கள் வீட்டில் வசனத்தை விசுவாசிங்க. அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகளை நடப்பித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமே. வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். கொஞ்சம் வேகமா. அவனை கொலை செய்வதற்கு ஓகே. வாசிங்க, எல்லாருமே வாசிக்கலாம்ல, வாசிங்க. யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினார். அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறான். அடுத்து சரி, இப்போ இதை நம்ம படிக்கும்போது உபத்திரவம் நடக்குது, அப்படி தானே? கொலை பண்ணுறாங்க, கொலை பண்ண அடக்கம் பண்ணுறாங்க, இதை செய்தியை கேட்டு பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டதை பார்க்குறோம். உபத்திரவம். இதை நம்ம குடும்பத்தில் பாருங்க, நம்ம குடும்பத்தில் இல்லையா உபத்திரவம்? ஏகப்பட்ட உபத்திரவம் இருக்குது. நம்ம குடும்பத்தில் நடக்காததெல்லாம் நடக்குது. நம்ம குடும்பத்தில் அநேக உபத்திரவம் இருக்குது. ஆனால் இந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி தான், நம்ம இப்போ படித்த வசனத்துக்கு பின்னாடி தான் 8வது வசனம் வருகிறது. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உபத்திரவத்துக்கு பின்னாடி தான்
சந்தோஷம் இருக்கு ஒழிய சந்தோஷத்துக்கு பின்னாடி உபத்திரவம் இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா சந்தோஷத்தை தான் நாடுகிறோம். இல்லை, உபத்திரவத்துக்கு பின்னாடி சந்தோஷம் இருக்கு. உபத்திரவம் என்பது நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் தேவ பார்வையில் உபத்திரவம் தான் தேவன் நம்மளுடைய சந்தோஷம் அடைய செய்வதற்கு ஏற்ற ஒரு தகுதியானதாக இருக்கிறது, ஏற்ற ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆமென். எது? உபத்திரவம். வேதத்தில் நம்ம படிக்கிறோம், தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ரொம்ப உபத்திரவப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் அதனால நான் உங்கள் பிரமாணத்தை கை கொண்டேன். எப்படி சொல்லுங்க, எதை சொல்ல வரீங்களே? சொல்லுங்க. பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அப்ப உபத்திரவப்பட்டது எனக்கு நலம் என்பதை அவன் சொல்லுகிறான். உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை பெற வைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆமாம். இன்னைக்கு ஏதோ ஒரு உபத்திரவம் உங்கள் குடும்பத்தில் இருக்குதா? கவலைப்படாதீங்க, அது நிரந்தரம் இல்லை. தேவன் அதை சந்தோஷத்தை பெற வைப்பதற்கு இது ஒரு வாய்க்காலாய் தேவன் நம்மளுக்கு அனுமதிப்பது நிச்சயமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சந்தோஷப்படுங்க, சந்தோஷமாக அனுபவிங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், உபத்திரவப்பட்டார்கள். வேதத்தில் பார்க்குறோம், யோசேப்பு பயங்கரமாக உபத்திரவப்படுகிறான். ஆமென், யோசேப்பு உபத்திரவப்படுகிறான். வாசிக்கிறீங்களா? ஆதியாகமோ யோசேப்பு யாக்கோபுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக உபத்திரவப்படுறாங்களே. ஆதியாகமோ 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? வசனத்தின் அடிப்படையில் தான் வாசிங்க. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இது யாருக்கு? யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததை பார்க்கிறோம். என்னது? கூட பிறந்துக்கிற எல்லா சகோதரர்களும் என்ன செய்கிறாங்க? இவனுக்கு விரோதமாய் காணப்படுகிறாங்க. இவன் போகிற இடமெல்லாம் இவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமையை நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. நன்மையாக தேவன் முடிய பண்ணுகிறார். அப்ப உபத்திரவப்படுவது பின்னெலமை நன்மையை கத்தர் சந்தோஷத்தை தேவன் காண வைக்கிறார். பார்க்கிறோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில் பயங்கர உபத்திரவம், அவனுடைய நிலைமை பயங்கர மோசம். அவன் வாழ்ந்த ஒரு நிலை வேற, அவன் அதுக்கு பின்பதாய் பட்ட அனுபவம், துரோகம், அநேக செயல். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம இங்கே தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, ஆனால் நீங்க எல்லாரும் எனக்கு தீமை செஞ்சீங்க, தேவன் அவனுக்கு நன்மையை செய்தார். ஆமென். இன்னொரு வசனத்தை அடையாளப்படுத்திக் கொள்வோமா? 45ஆம் அதிகாரம் 7வது வசனம். 45:7. 45ஆம் ஆதியாகமம் 45:7 வசனத்தை வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஏன் இந்த அனுபவம்? ஏன்? உபத்திரவத்தை தாண்டி வந்த தேவ பிள்ளையே, கத்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் அனுமதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு மூலமாக தான் அந்த இஸ்ரவேல் சந்ததியே பெருகினது. அவன் செய்த ஒரு பெரிய ஆரம்பம். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், தான் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்தான். பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் உபத்திரவப்படுகிறதுனால நம்ம நிச்சயமாய் நம்ம ஒடுங்கி போவதில்லை. வேதவசனம் சொல்கிறது, எப்பக்கம் நீ நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. நம்ம ஒடுங்கி போக விட மாட்டார். அப்போ ஒடுங்கி போக விட மாட்டார்னா அப்போ கர்த்தருடைய திட்டம் உபத்திரவத்தில் நம்மளை ஒடுங்கி போக விடாது, உபத்திரவத்தின் மூலமாய் நம்மளை இன்னொரு சந்தோஷத்தில் வளர வைக்கும். உங்கள் குடும்பம் இன்னைக்கு எதில் உபத்திரவப்படுது? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் எதில் நீங்கள் உபத்திரவத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க?
ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் வீட்டில் பேசிக்கிட்டே இருக்க ஒரு நாள் சந்தோஷத்தை அடைய கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நடக்குமா? சொல்லுங்கள், நடக்குமா? நீங்கள் அநேக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக தேவன் வச்சிருப்பாரா? இப்போவே வச்சிருக்கிறாரு. ஆனால் அது இன்னும் பூரணப்படணும் தான் ஆண்டவர் பேசுகிறாரு. இன்னும் சுத்திகரிக்கப்படணும், இன்னும் சூழ்நிலைகளை மாற்றி திடப்படுத்தணும்னு சொல்லி தான் தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் அடுத்து நம்ம இதே அப்படி சின்ன டச் மட்டும் சொல்கிறேன். அண்ணாளை பார்க்குறோம். அண்ணாளுடைய வாழ்க்கையில் அவள் குடும்பத்தில் அவ்வளவு உபத்திரவப்பட்டா. ஆனால் தேவன் அவள் உபத்திரவத்தை தேவன் அப்படியாக சந்தோஷமாய் மாற்றினார். ஆமென். அந்த குடும்பத்தில் நச்சரிப்பாக இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் எல்கனாவுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. யாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு இது இல்லை. எல்லாருமே செல்ஃபிஷாக வாழ்ந்தாங்க. எல்கனா அவன் தனக்கு பிடிச்சதை செஞ்சான். அங்கே பார்க்குற அவனுடைய இன்னொரு மனைவி அவ எல்லாத்தையும் பயங்கரமாக ஆண்டு கொண்டிருந்தா. ஆனால் அன்னாள் அவ ஒரு நிலையில் காணப்பட்டுக்கிறா, வேதனையில். ஆனால் அந்த உபத்திரவம் மாறும்போது கர்த்தருடைய வேத வசனம் அந்த குடும்பத்தில் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி எழும்பின போது, பிறந்த போது அந்த குடும்பத்துடைய நிலைகள் மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. பட்டு போன அந்த குடும்பத்தில் ஆசாரியத்துவம் தேவன் மறுபடியும் துளிர்த்து எழும்ப செய்தாரே. ஆமென். வசனத்தை பேசுகிற குடும்பத்தில் பட்டு போன காரியத்தை கர்த்தர் சந்தோஷத்தின் நிறைவாய் மாற வைப்பார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் பட்டு போனதெல்லாம் உங்கள் வசனத்தில் நீங்கள் வீட்டில் பேச கர்த்தர் கட்டாயம் செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்களும் உங்கள் வீட்டாரையும் தேவன் ரட்சிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, என் குடும்பம் சந்தோஷம் இல்லாமல் போனதற்கு நான் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, செவி கொடுக்க கூடாததை செவி கொடுக்கிறேன்னா ஆண்டவரே, என் குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்து போனதற்கு காரணம் ஆண்டவரே, நான் பிரமிப்பா உங்களை பார்க்க வேண்டியதுக்கு பதிலாக வேற எதையோ நான் பார்க்குறேன்னா ஆண்டவரே, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போனதற்கு காரணம் ஆண்டவரே, நான் மதிக்க வேண்டிய உங்களை மதிக்காம வேற எதையோ மதிக்கிறேனா? என் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நண்பர்களை ஆண்டவரே, நான் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என் ஆலயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், என் தேவனுடைய பலிபீடத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளையாய் நான் மாற என் குடும்பத்தை நீர் ஆண்டவரே சந்தோஷத்தினால நிரம்பி காணப்பட வைப்பீங்களே. ஆண்டவரே, மிகுந்த சந்தோஷம் என் குடும்பத்தில் உண்டாகும். வாய்களை திறந்து சொல்லுங்க, என் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். என் குடும்பத்தில் வசனத்தை படிக்க என் குடும்பத்தில் வசனத்தை விசுவாசமா சொல்ல என் குடும்பத்தை வசனத்தின் மூலமாய் நடத்த ஆண்டவரே, பட்டு போனதெல்லாம் திரும்ப துளிர் விட்டு எழும்பும். ஆண்டவரே, பட்டு போனதெல்லாம் துளிர் விட்டு எழும்போம். என் குடும்பத்தில் நான் பட்ட கஷ்டத்தில் என் தேவன் புதிய வழிகளை அமைச்சு புதிய சந்தோஷத்தையும் பிரமிப்பையும் உண்டு பண்ணுவீங்க. என் தேவனுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகுமே, என் வாழ்க்கையில் உண்டாகுமே. வேத வசனத்தை படிக்கிறதுனால என் மொத்த குடும்பமே ஆண்டவரே அப்பா கைவிடப்படாதபடிக்கு என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தி தேவ பயம் இல்லாதவர்களை தெய்வீக பயத்துக்குள்ளாக கர்த்தர் வழி நடத்துவீங்களே. என் குடும்பம் ஒரு மார்க்கமா போகுது. என் குடும்பத்துக்கு வெளிச்சம் வேணும். என் குடும்பத்தில் இருள் ஆதிக்கம் பண்ணி கொண்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளையாய் எழும்பி நின்று ஜெபிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தில் அநேக இருளை கர்த்தர் மாற்றுவார். சீமோன் என்று சொல்லக்கூடிய அந்த மாய வித்தக்காரர் சமாரியாவை முழுவதும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் மாய வித்தைகளினால் அடக்கி கொண்டதை போல உங்க குடும்பம் எதனால சிக்கப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு என் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் எழும்ப உங்க வாயில வசனங்களை சொல்ல அந்த சீமோன தேவன் மாற்றுவாரே, அந்த இருள தேவன் நீக்கி போடுவாரே. என் கர்த்தர் ரட்சிக்கும்படியாகவே வந்தார். என் தேவன் தண்டிப்பதற்காய் அல்ல, உங்க குடும்பத்தில் தேவன் ரட்சிக்கும்படியாக தேவனுடைய கரம் இறங்கி வரும். தேவனுடைய பிள்ளைகளை வாய்களை திறந்து
ஆவியில ஜெபிங்க. என் குடும்பத்துல இன்னும் மனம் மாறாமல் இருக்கிற தன்மைகள் மாறட்டும். என் குடும்பத்துல தேவ பயம் இல்லாமல் இருக்கிறது பயத்துக்கு ஏதுவாய் மாறட்டும். என் குடும்பத்துல சந்தோஷம் இருக்குது, ஆனா இன்னொரு நிறைவான சந்தோஷம் வரணும்னா நான் சுவிசேஷத்தை சொல்லணுமே. ஆண்டவரே, என் தேவனுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் மாத்திரம் அல்ல, என் சபை, என் பட்டணம் அப்படின்ற எண்ணங்கள் எனக்குள்ளாக உருவாக வேண்டுமே. கர்த்தர் நீர் தந்திருக்கிற தகுதிக்காய் நன்றி. கர்த்தர் நீர் தந்திருக்கிற ஸ்தானத்திற்காய் நன்றி. இன்னுமாய் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. வசனம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்க ஆண்டவரே மாய வித்தைகள் அழிந்து போகும். ஆண்டவரே, எல்லா மாய வித்தைகள் அழிந்து போகும். கரங்களை தட்டிக்கொண்டே பேசுங்க, கரங்களை தட்டிக்கொண்டே சொல்லுங்க இந்த வார்த்தைகளை. என் வீட்டுல வசனத்தை பேச பேச மாயை வித்த ஆண்டவரே வல்லமைகள் நீங்கி போகும். என் வேலை ஸ்தலத்துல நான் வசனத்தை பேச பேச என்னுடைய ஆண்டவரே என்னுடைய ஸ்தலத்துல வசனத்தை பேசும்போது, வேலை பார்க்கிற இடத்துல வசனத்தை நான் நினைக்கும் போது மாயை வித்தைகளுடைய செயல்பாடுகள் அழிந்து போய் என் கர்த்தருடைய சந்தோஷம் என் குடும்பத்திலையும் என் வேலை ஸ்தலத்திலையும் ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் பெருக்கெடுத்து காணப்படுமே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மாய வித்தைகளினால சிக்கப்பட்டிருக்கிற எல்லா துரைத்தனங்களுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாய் போவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினால இந்த உலக பக்கமாய் இழுக்கப்பட்டு இந்த உலக பக்கமாய் சாய்கிற எல்லா நிலைமைகளும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் சீர்படுத்தப்படுவதாக. வசனத்தின் வெளிச்சத்தை தாங்கப்பா. வசனத்தின் ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. வசனத்தினுடைய வார்த்தைகளை என் வாயில சொல்ல எனக்கு கிருபைகளை தாங்கப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து. நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா வசனத்தை சொல்லாம விசுவாசிக்கிறதுனால பயன் என்ன? தேவ பிள்ளையே, காமேன், வசனத்தினால நீங்க சொல்ல வேணும். இல்ல நீங்க கேலண்டரை பார்த்து விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் உண்டாகணும். எதை செய்தாலும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் செய்யற ஒரு மனநிலைமை பக்குவம் உங்க வாழ்க்கையில உண்டாவதாக. என் தேவன் இறங்கி வருவார். வசனம் இருக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருவார். அது எப்பேற்பட்டதான ஆழமான பகுதியா இருந்தாலும் படுகுழியா இருந்தாலும் வசனத்தை சொல்லும் போது என் கர்த்தருடைய சத்த நிச்சயமாய் இறங்கி வரும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தின் பலனை என் தேவன் தந்தருளுவீராக. உமக்கு நன்றி. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில். வசனத்தை சொல்லுகிற பிள்ளையே, காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. நம்பிக்கை தேவனே உண்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். கரங்களை உயர்த்தி. வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வழிக்கு
அன்பும் பாசமும் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆலயத்துக்கு வருகிறதுனால எங்க வாழ்க்கையை நீர்தான் கவனித்து எதுலெல்லாம் நாங்கள் திசை மாறி போயிடக்கூடாதோ, எதுல எப்படி இருக்கணுமோ எங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு பேசுகிற நல்லாயரே, நல்ல போதகராய் இருந்து கர்த்தர் திரு வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு புத்திமதிகளை தந்து, இந்த உலகம் எங்களை ஜெயிக்க கூடாது, நாங்க தான் உலகத்தை ஜெயிக்கணும், அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே ஏதோ வாழறோம், ஏதோ எப்படியோ வாழ்ந்து முடிகிறோம் என்று சொல்லி நினைக்காதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சமாரியாவுடைய தன்மைகளை உடைத்து எருசலேமில் காணப்படக்கூடியதான தேவனுடைய சன்மானத்தில் வாழக்கூடிய தேவ பிள்ளைகளாய் எழுந்தர்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்க குடும்பத்தை குறித்து எங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவரே எதிலெல்லாம் எச்சரிப்பா இருக்கணுமோ அப்படியாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே எதையோ நாங்கள் நம்புகிறோம், எதையோ நாங்கள் பிரம்மாண்டமா நினைக்கிறோம் ஆண்டவரே, அதெல்லாம் நினைக்காம கர்த்தருடைய வசனத்தை மிஞ்சினது எதுவுமே இல்லை, கர்த்தருடைய வசனத்தை மிஞ்சின நபர்களும் இல்லைன்னு சொல்லி கர்த்தரையே பெரிதாய் பார்க்கக்கூடிய அன்றைய மனசையும் விசுவாசத்தையும் வசனத்தினுடைய அறிக்கையும் எங்க வாழ்க்கையில செயல்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் கேட்குறாங்க, குடும்பத்தினர் கேட்குறாங்க, இருக்குதோ இல்லையோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படாதபடிக்கு கர்த்தரிடத்துல கேட்டு வசனத்தின் பிரகாரமாய் வளர வைத்து அந்த நற்கனியை புசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ நன்மை உண்டாகட்டும். அந்த பட்டணம் சந்தோஷத்தினால் நிறைந்தது, எங்க குடும்பமும் சந்தோஷத்தினால் நிறைய, வசனத்தினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தினால் நிறைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாருடைய தொழில், எல்லாருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்க வளர்த்தெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசனம் அவங்களோடு கூட இருக்கட்டும். ராஜ்யத்தினுடைய நன்மை பெரிதவைகளாக இருக்கட்டும். மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேக சாட்சிகளும் அநேக காரியங்களையும் உண்டு பண்ணுங்க. தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவுமாய் இருப்பீராக. மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அதிகமாய் நிறைந்து காணப்படுவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.